வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5ஆம் வகுப்பு இங்கிலீஷ்க்கான ஆன்சரை பார்க்க போகிறோம். டேம் 1ல் ஃபஸ்ட் யூனிட்டுக்கான ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே யூனிட் 1ல் இருக்கிற நம்ம போயத்துக்கு அடுத்த ப்ரோஸ்க்கெலாம் ஆன்சர் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் இன் ஸ்பேஸுங்கிற ஒரு நம்ம ஸ்டோரிக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆன்சர் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது படத்துக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதற்கான ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் இன் ஸ்பேஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு பேஜ் எத்தனாவது பேஜில் கொடுத்துருக்காங்கன்னா 95ல் கொடுத்துருக்காங்க. ஸோ 95 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஆன்சர் பாருங்கள், ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட் ஒன், அமுதன் லாக்டு த டோர் பிஹைண்ட் ஹிம். ஆன்சர் ஃபால்ஸ். At the second one, Nilavan unknowingly started the space shuttle. Answer false. At third one, the blue light seen through the window were aliens. இதுக்கு ஆன்சர் false தான். ஏன்னா green light தான் வரும். இது blue light கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் false. Fourth one, they went out through the broken windows. ஆன்சர் true. At fifth one, the aliens gave a new shuttle to them. ஆன்சர் false. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஸோ 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்தலாம். ஆன்சர் பாருங்கள், ஆர் யூ ஆல் ரைட். இதுக்கான ஆன்சர் நிலவன். ஸோ நிலவன் எழுதிக்கோங்க. அதை சொன்னவர் யாருன்னா நிலவன். அடுத்து வேக்கப் யுவர் ஷிப் இஸ் ரெடி. இதை சொன்னது யாருன்னா ஏலியன். ஸோ ஏலியன் எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன், லெட் மீ ட்ரை புல்லிங் திஸ் லிவர். ஸோ இதுக்கான ஆன்சர் அமுதன். அமுதன் எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன், ஐ ஆம் ஃபைன் வி மஸ்ட் வியர் த ஸ்பேஸ் சூட். இதற்கான ஆன்சரும் அமுதன் தான். ஸோ அமுதன் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஈட் தீஸ் கேப்சூல்ஸ். ஸோ இதற்கான ஆன்சர் ஏலியன். ஸோ ஏலியன் எழுதிக்கோங்க. பார்த்து அப்படியே ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் இந்த ஆன்சர்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து உங்களுடைய இதில் எழுதி வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பேஸ் சட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ் சட்டிலோட நம்ம மீனிங் எழுதணும். அப்புறம் நம்மளுடைய மதர் டங்கில் அதுக்கு என்னன்னு சொல்லி எழுதணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், யூஸ் இன் எ சென்டென்ஸ். அப்புறம் அந்த ஸ்பேஸ் சட்டில் என்ன செய்யணும், நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஆன்சர் பாருங்கள், நமக்கு ஸ்பேஸ் சட்டில் அப்படின்னா ரீயூசபிள் ஸ்பேஸ் கிராஃப்ட் எழுதிக்கோங்க. ரீயூசபிள் மீனிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒன் அதில் இது எழுதிக்கோங்க. ரீயூசபிள் ஸ்பேஸ் கிராஃப்ட் எழுதிக்கோங்க. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் சொல்லி எழுதிக்கோங்க, நவுன். அடுத்து யூஸ் இன் எ சென்டென்ஸில் த ஸ்பேஸ் சட்டில் லான்ச்டு இன்டூ ஆர்பிட். த ஸ்பேஸ் சட்டில் லான்ச்டு இன்டூ ஆர்பிட் எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு ட்ரா கொடுத்துருக்காங்களா, ட்ராவில் நீங்கள் அந்த ஸ்பேஸ் சட்டிலோட படத்தை நீங்கள் வரையணும். ஸோ இதுதான் ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம ஒன்று விட்டுட்டோம். அது என்னதுன்னா இன் யுவர் மதர் டங் சொல்லி கொடுத்துருந்தாங்களா, அதுக்கான ஆன்சர் வின் கலர்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பீக் அண்ட் வின். ஜாயின் இன் எய்தர் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் அண்ட் சே சம் வேலிட் பாயிண்ட்ஸ் டு வின். ஐ லைக் டு லிவ் இன் த எர்த் பிகாஸ் டேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து குரூப் பியில் ஐ லைக் டு லிவ் இன் த மார்ஸ் பிகாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், குரூப் ஏல நீங்கள் என்ன எழுதணும்னா இட் ஹேஸ் ஏர் வாட்டர் அண்ட் லைஃப். ஸோ இதை எழுதிக்கோங்க. அடுத்து குரூப் பியில் பாருங்கள், இட் இஸ் எ நியூ பிளான் டு எக்ஸ்ப்ளோர். It is a new plant to explore. First one it has air, water and life. Group B பார்த்தீங்களா, it is a new plant to explore. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் சூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுக்குமே என்ன செஞ்சுக்கோங்க, கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்துடலாம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானட் வியர்ஸ் எ டேஸ். ஆன்சர் ஸ்பேஸ் சூட். எ ஸ்பேஸ் சூட் இஸ் லைக் எ ஸ்பேஸ்ஷிப் built for one. At a space suit allows us to work and live in space. A space suit protects us from dash and dust. Answer heat and cold. ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம்.
பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஸ்பேஸ் சூட் எழுதிக்கோங்க. அண்ட் அஸ்ட்ரானட் வியர்ஸ் எ ஸ்பேஸ் சூட். அது செகண்ட் ஒனுக்கு எ ஸ்பேஸ் சூட் இஸ் லைக் எ spaceship built for one. A space suit is like a spaceship built for one. Second ஒனுக்கான ஆன்சர். அது space suit allows us to third ஒனுக்கு ஆன்சர் இங்கே சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஒரு அம்புக்குறி போட்டு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை எழுதிக்கோங்க. ஒர்க் அண்ட் லிவ் இன் ஸ்பேஸ் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ஒர்க் அண்ட் லிவ் இன் ஸ்பேஸ் இது வந்து தேர்ட் ஒனுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன், a space suit product as from dash and dash. இதற்கான ஆன்சர் வந்து கோல்ட் அண்ட் ஹீட். ஃபஸ்ட்டு டேஷில் கோல்டு எழுதிக்கோங்க, செகண்ட் டேஷில் என்ன எழுதிக்கோங்க, ஹீட் வந்து எப்படிலாம் மாற்றிக்கலாம், ஃபஸ்ட்டு ஹோல்டு எழுதிக்கலாம், அது ஹீட் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் எதனால் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சர்க்கிள் த திங்ஸ் தட் த ஸ்பேஸ் சூட் ப்ரொவைடர்ஸ். நமக்கு ஸ்பேஸ் சூட் வந்து என்னெல்லாம் கொடுக்குன்னா ஏர் அண்ட் வாட்டர். ஸோ எழுதி வச்சுக்கோங்க, ஏர் அண்ட் வாட்டர். இதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ கேன் டூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க, அதில் நம்மளுடைய மதர் டங்கில் அதுக்கூட மீனிங் கேட்டிருக்காங்க. அடுத்து யூஸ் இன் எ சென்டென்ஸ். ஸோ ஆன்சர் இப்போ பார்க்க ஆன்சர் பாருங்கள். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன்சர் வந்து ஃப்ளையிங் சாசர், SAUCER ஃப்ளையிங் சாசர் எழுதிக்கோங்க. இன் யுவர் மதர் டங். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னது, பறக்கும் தட்டு நம்ம சொல்வோம். யூஸ் இன் எ சென்டென்ஸ், ஐ சா எ UFO இன் த மூவி. UFOனாலும் ஃப்ளையிங் சாசர் தான், ஸோ அதான் எழுதியிருக்கோம். ஐ சா எ UFO இன் த மூவி. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபஸ்ட்டு கீ கொடுத்துருக்காங்க, போர்டு. அப்போ என்ன ஆன்சர் வரும், கீ போர்டு. அடுத்து புக்கு கொடுத்துருக்காங்க, ஹோம் கொடுத்துருக்காங்க, புக் ஓம். அடுத்து யூஸ் த க்ளூஸ் அண்ட் கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். கவ் ப்ளஸ் பாய் என்ன வரும் நமக்கு, கவ் பாய். செகண்ட் டேஸில் பாய் போட்டுக்கோங்க. அடுத்த ஆன்சர் வந்து கவ் பாய்னு எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரெயின் கோட். அப்போ நமக்கு சேர்ந்து என்ன வரும், ரெயின் கோட். ஸோ ரெயின் கோட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், fill in the blanks with the collective noun. ஸோ வந்து ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் வந்து a soul of fish, SKHOAL soul of fish. a block of birds, a block of FLOCK block of birds. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், a swarm of bees, SWARM swarm of bees. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து எஃப் பாருங்க, சர்க்கிள் தான் அப்ஸ்ட்ராக்ட் நோன் கேட்டிருக்காங்க. அப்ஸ்ட்ராக்ட் நோன் எல்லாமே சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் நல்லா வரும், ஃபியர், ஹாப்பினஸ், பியூட்டி, ஆங்கர், டேஸ்ட். ஸோ இந்த அஞ்சையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நமக்கு அடுத்த யூனிட் செகண்ட் லெசனில் மை நேட்டிவ் பிளேஸுங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.